ஒரு நகரத்தில் பணக்கார வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். பணக்காரனாகவே இருந்தாலும் அவன் மிகப்பெரிய கஞ்சனாக இருந்தான். அந்த நகரத்தில் பிரபலமான எண்ணெய் கடை ஒன்றை இந்த கஞ்சன் நடத்தி வந்தான். அந்த கஞ்சனுக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் முன்பு போல் எண்ணெய் கடையில் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. இதனால் தனது எண்ணெய் கடைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அந்த கஞ்சன் விளம்பரம் செய்கிறான். உள்ளூர் மக்களுக்கு அந்த வியாபாரியின் கஞ்சத்தனத்தை பற்றி தெரிந்து இருந்ததால் யாருமே அவனிடம் வேலைக்கு செல்ல தயாராக இல்லை. இதனால் வெளியூரில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அந்த கஞ்சன் விளம்பரம் செய்கிறான். வெளியூர் மக்களுக்கு கஞ்சனை பற்றி தெரியாத காரணத்தால் நிறைய ஆட்கள் கஞ்சனிடம் வேலை கேட்டு வருகின்றனர். ஆனால் கஞ்சன் சொல்லிய சம்பளத்தை கேட்டு வந்தவர்கள் அனைவரும் தலைதெறிக்க ஓடிவிட்டனர். அதாவது அந்த கஞ்சன் தனது கடையில் வேலை செய்வதற்கு தினமும் ₹1 மட்டுமே கூலியாக தருவேன் என்று சொல்லிவிட்டான். இதனால் அவன் கடைக்கு வேலைக்கு செல்வதற்கு யாருமே முன்வரவில்லை. இந்த சமயத்தில் பக்கத்து நகரத்தில் இருக்கும் அடி முட்டாள் ஒருவன் கஞ்சனிடம் வேலை கேட்டு வருகிறான். அவனை பார்த்த உடனே அவன் மிகப்பெரிய முட்டாள் என்பதை புரிந்து கொண்ட கஞ்சன் தினமும் கடையில் வேலை செய்வதற்கு கூலியாக 50 பைசா மட்டுமே தருவதாக அந்த முட்டாளிடம் சொல்கிறான். அந்த முட்டாள் வேலைக்காரனும் 50 பைசாவுக்கு சம்மதம் தெரிவித்து கஞ்சனின் எண்ணெய் கடையில் வேலைக்கு சேர்கிறான். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே நாம் கொடுக்கும் 50 பைசாவுக்கு இந்த முட்டாள் வேலைக்காரனிடம் அதிகப்படியான வேலை வாங்க வேண்டும் என்று அந்த கஞ்சன் திட்டமிடுகிறான். உடனே தனது முட்டாள் வேலைக்காரனை அழைத்து பக்கத்தில் இருக்கும் தோட்டத்தில் தென்னை மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், நீ உடனே அங்கு சென்று நமது கடைக்கு 2 தென்னை மரங்களை வெட்டி கொண்டு வா என்று சொல்கிறான் அந்த கஞ்சன். உடனே அந்த முட்டாள் வேலைக்காரன் கஞ்சனுடைய மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு தென்னந்தோப்புக்கு செல்கிறான். அங்கு ஏற்கனவே சில வியாபாரிகள் தென்னை மரங்களை வெட்டி மாட்டு வண்டிகளில் ஏற்றி கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்த அந்த முட்டாள் வேலைக்காரன் சத்தம் போட்டு சிரிக்கிறான். என்ன இவர்கள் தென்னை மரத்தை வெட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டியில் ஏற்றுகின்றனர், சரியான முட்டாள்களாக இருக்கிறார்களே என்று நினைத்து சிரிக்கிறான். உடனே தனது மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வெட்ட வேண்டிய தென்னை மரத்தின் அருகில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு தென்னை மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மற்ற தொழிலாளர்கள், அடே முட்டாளே, தென்னை மரம் வண்டியில் விழுந்தால் வண்டி நொறுங்கிவிடும், ஆகையால் மாட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு தென்னை மரத்தை வெட்டு என்கிறார்கள். ஆனால் இந்த முட்டாள் வேலைக்காரன் அந்த தொழிலாளர்களை பார்த்து, உங்களைப் போல் நான் முட்டாள் இல்லை, மரத்தை வெட்டுவது பின்பு வண்டியில் ஏற்றுவது என்று நான் காலத்தை கடத்தி கொண்டிருக்க மாட்டேன். நான் வெட்டும் போதே மரம் நேராக வண்டியில் விழுந்துவிடும். அந்த மரத்தை நான் உடனடியாக எனது எஜமானரிடம் கொண்டு சேர்த்து விடுவேன். நீங்கள் பொறாமையால் என்னை குழப்புவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தென்னை மரத்தை வெட்ட ஆரம்பிக்கின்றான். இதை கேட்ட அந்த தொழிலாளர்கள், இவன் அடிமுட்டாளாக அல்லவா இருக்கிறான், நாம் எது சொன்னாலும் இவன் கேட்கப் போவதில்லை, ஆகையால் எப்படியோ போகட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். அந்த முட்டாள் வேலைக்காரனும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தென்னை மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். சிறிது சிறிதாக ஆரம்பித்து சற்று நேரத்திலேயே முழு மரத்தையும் அந்த முட்டாள் வெட்டி விடுகிறான். உடனே அந்த மரம் முட்டாள் நிறுத்தியிருந்த மாட்டு வண்டியின் மேல் பயங்கர சத்தத்துடன் விழுகிறது. மரம் விழுந்த வேகத்தில் மாட்டு வண்டி சுக்கு நூறாக உடைந்து போகிறது. வண்டியில் இருந்த மாடுகளும் மரம் விழுந்ததில் இறந்து போகின்றன. உடனே அந்த முட்டாள் வேலைக்காரன் தனது முதலாளி பலமில்லாத பழைய மாட்டு வண்டியை தனக்கு கொடுத்து விட்டதால் தான் வண்டி நொறுங்கி போய் விட்டதாக நினைத்து அந்த கஞ்சனிடம் போய் சண்டை போடுகிறான். நடந்த விஷயங்களை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அந்த கஞ்சன், நமது கஞ்சத்தனத்தால் ஒரு முட்டாளை வேலைக்கு சேர்த்து மாடுகளையும் வண்டியையும் இழந்து விட்டேமே என்று அழுது புலம்பி விட்டு அந்த வேலைக்காரனையும் அடித்து துரத்துகிறான். பின்னர் தனது கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு நன்கு படித்த புத்திசாலி ஒருவரை அதிக சம்பளத்துடன் வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறான். இதன் பிறகு அவனது எண்ணெய் கடையின் வியாபாரம் 2 மடங்காக அதிகரித்தது. இந்த கதையின் நீதி, அதிக கஞ்சத்தனம் கண்டிப்பாக அழிவையே தரும், புத்திசாலித்தனம் மட்டுமே சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும்.